ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அடுத்த பட்ஜெட் ட்ரிப் கொல்லிமலை. ஆமாங்க, கொல்லிமலைக்கு எப்படி பட்ஜெட்டா டிராவல் பண்ணலாம் வாங்க, என் கூடவே நீங்களும் டிஜிட்டலா டிராவல் பண்ணுங்க. கொல்லிமலை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இருக்கிறது வந்து நாமக்கல் பஸ் ஸ்டாண்டு. நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இப்போ நம்ம கொல்லிமலை போகிறோம். இப்போ நாமக்கல்ல இருந்து பஸ் வந்து நம்மளுக்கு 6:15. ஸோ உங்களுக்கு நாமக்கல்ல பஸ் உங்களால் ரீச் பண்ண முடியல அப்படின்னாலும் இங்கேருந்து சேந்தமங்கலம் போயிட்டு சேந்தமங்கலத்துலேருந்து நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. உங்களுக்கு கொல்லிமலை, அரப்பளீஸ்வரர் டெம்பிள், செம்மேடு எங்கே போகிறதா இருந்தாலும் உங்களுக்கு நிறைய பஸ் இருக்குது. இதுதான் வந்து சேந்தமங்கலம் பஸ் ஸ்டாண்டு. இதுதான் வந்து காரவள்ளி பஸ் ஸ்டாப். இதுதான் வந்து பை ரோடு இருக்கிற லாஸ்ட் வில்லேஜ். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹில்ஸ் தான். கொல்லிமலை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க, கொல்லிமலையோட டிராவலை என்ஜாய் பண்ணலாம். இதுதான் கொல்லிமலை செக் போஸ்ட். கொல்லிமலைக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகும். நம்ம ஏற ஆரம்பிச்சாச்சு. நம்மளுடைய ஹேப்பின் பெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஏன் எல்லாருக்குமே கொல்லிமலை ரொம்ப பிடிக்கும், ஏன் டிரைவிங்க்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இருபது ஹேப்பின் பெண்ட் இருக்கு கொல்லிமலையில். ஸோ அந்த ரோடே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பாம்பு மாதிரி இருக்கும் அந்த ரோடு. ஸோ அதனால தான் வந்து பைக்கர்ஸ்லேருந்து எல்லாருமே இங்கே வர்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதோட வியூவு, சீனரி எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் மார்னிங் 6 o'clock நான் ஏன் சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, மார்னிங்கில் நீங்கள் 6 o'clock கிளம்பும்போது அந்த க்ரீனிஷாக நைட்டு மிஸ்ட்டு எல்லாமே வந்து கவர் ஆகிருக்கும். அந்த மிஸ்ட்டு எல்லாமே அப்படியே ஃபுல்லாக அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் 6 o'clock பஸ் ஏறினீங்கன்னாக்கா இப்போ இந்த சீரீஸில் வர எல்லாமே ஒன் டேல நீங்கள் பார்த்துடலாம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இந்த கொல்லிமலை சீரீஸ் என்ன அப்படின்னா, டெம்பிள் இருக்கு, ஃபால்ஸ் இருக்கு, ரிவர் இருக்கு, எல்லாமே அங்கே இருக்கு. ஸோ அது எல்லாமே தான் இப்போ இதில் கவர் ஆக போகுது. ஸோ அடுத்த எபிசோட கண்டினியூஸாக பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து நீங்கள் மலை ஏறி முடிச்சோடனே இதுதான் ஃபர்ஸ்ட் வில்லேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோளக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சோளக்காடு வில்லேஜ். அண்ட் இன்னொரு விஷயம், கொல்லிமலை அப்படின்றது ஒரு ஸ்பாட்டு கிடையாது. இந்த டோட்டல் மலையோட பேரு. கொல்லிமலையில இந்த மாதிரி ஊருங்க, சோளக்காடு, செம்மேடு, அரப்பளீஸ்வரர் டெம்பிள், இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் இருக்குமே தவிர கொல்லிமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்க ஊட்டின்னு போனீங்கன்னாக்கா ஊட்டி மலை மேலே ஏறிங்கன்னா ஊட்டின்னு ஒரு ஊர் இருக்கும். கொடைக்கானல் போனீங்கன்னாக்கா கொடைக்கானல் மலை ஏறணும், கொடைக்கானல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். ஆனா கொல்லிமலையில நீங்க ஏறினீங்கன்னா கொல்லிமலைன்னு ஒரு ஊர் இருக்காது. எங்க நம்ம கொல்லிமலைக்கு வந்து கொல்லிமலையை காணுமே நீங்க யோசிக்காதீங்க. கொல்லிமலைன்னு ஒரு ஊர் கிடையாது. கொல்லிமலைன்றது இந்த மலையோட ஒட்டுமொத்த லொகேஷனுக்கு கொல்லிமலைன்னு பேரு. அதுல நிறைய ஊருங்க இருக்கு. வாழவந்தாநாடு, செம்மேடு, இது எல்லாமே வந்து ஒரு ஊர். செம்மேடுன்றது தான் வந்து கொல்லிமலையில் இருக்க மெயினான ஊர். டேரக்டா அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு பஸ் கிடைக்கல அப்படின்னாலும் செம்மேடு வந்துட்டு செம்மேடுல இருந்து நீங்க போய்க்கலாம். இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா டிக்கெட்டோட ஃபேர் வந்து டேரக்டா நீங்க போனீங்கன்னாக்கா 50 ரூபா தான் ஃபேர். நாமக்கல் டு அரப்பளீஸ்வரர் டெம்பிள் வந்து 50 rupees டிக்கெட் ஃபேர். இல்ல நான் சேந்தமங்கலம் போய் போறேன்னாக்கா நாமக்கல் டு சேந்தமங்கலம் 13 ரூபாய் ஃபேர். சேந்தமங்கலம் டு அரப்பளீஸ்வரர் டெம்பிள் வந்து 40 ரூபாய் ஃபேர். ஸோ டேரக்டா போனீங்கன்னா 50 ரூபா, நடுவில் ஸ்பிட் ஆகி போனீங்கன்னா 53 ரூபா. இவ்வளவுதாங்க நம்மளோட ஃபேர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் 100 rupees ட்ரிப்புங்க. நீங்க ஒரு ஃபேமிலியா போறீங்கன்னாக்கா ஒரு 4 பேர் போறீங்கன்னாக்கா டிக்கெட்டுக்கு மட்டுமே டோட்டலாவே 400 ரூபா தான் ஆகும். ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் போயிட்டு வரதுக்கு டிக்கெட் ஃபேர். அங்க மற்ற ஃபேர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு பே பண்ணணும். ஸோ ஒரு 100 ரூபாயில நம்மளால கொல்லிமலைக்கு போயிட்டு வர முடியும் நாமக்கல்ல இருந்து. ஓகே மக்களே, நம்ம அரப்பளீஸ்வரர் டெம்பிள் வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த டிராவல் இதோட க்ளோஸ் ஆகுது. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். அடுத்த எபிசோடு இதை விட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க. உங்கள் ஃபேமிலியோட போகிறதுக்கு தரமான ஸ்பாட்டு, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகே மக்களே, தேங்க்யூ.